السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் ரமலான் மாதத்தினுடைய முதலாவது இரவை நாம் அடைந்திருக்கிறோம். இதில் இரவு தொழுகை முடிந்து அல்லாஹுவை பற்றிய, அவனது மார்க்கத்தை பற்றிய சில நினைவூட்டல்களுக்காக இந்த தருணம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இத்தருணத்தில் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் தங்களுக்குள்ளே பேசிக்கொள்வது, வேறு ஏதாவது துணிமணிகளுடைய பர்ச்சேஸை பற்றி பேசுவது, நலம் விசாரிப்பது, இது போன்ற செயல்களால் இடையூறுகளை தராமல் வெறும் 15-20 நிமிடங்களுக்குள்ளாக இந்த பேச்சு முடிந்துவிடும். எனவே இதை கொஞ்சம் இடையூறு இல்லாமல் செவி கொடுத்து கேட்குமாறு உங்களிடத்தில் தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். இந்த நிகழ்ச்சியில் அழிக்கப்பட்டோர் என்கிற ஒரு தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அழிக்கப்பட்டோரை பொறுத்தவரை திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில நபிமார்களுடைய சமூகங்களை அல்லாஹ் அழித்திருக்கிறான். இன்னும் பல பேருடைய சொத்துக்களை அல்லாஹ் அழித்திருக்கிறான். சில தனிப்பட்ட மனிதர்களை அல்லாஹ் தண்டிக்கவும் செய்திருக்கிறான். இப்படி அழிக்கப்பட்ட அந்த வரலாறுகளிலிருந்து நாம் பெறுகிற பாடம் என்ன? கருணையே வடிவான அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை ஏன் அழிக்க வேண்டும்? அந்த அழித்தலுக்குரிய செயலானது நம்மிடத்திலே இருக்கிறதா என்றால் அந்த செயலை நாம் உடனடியாக விட்டொழிக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தில்தான் அழிக்கப்பட்டோர் என்கிற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. திருமறை குர்ஆனில் சூரா ஹஜ்ஜில 45வது வசனம், ஃபகஅய்யின் மின் கரியத்தின் அஹ்லக்னாஹா வஹிய வாலிமத்துன் ஃபஹிய ஹாவியத்துன் அலா உரூஷிஹா வபிர்ரைனின் முஅத்தலதி வகஸ்ரின் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார். இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லுகிறது, ஃபகஅய்யின் மின் கரியத்தின் அஹ்லக்னாஹா வஹிய வாலிமத்துன், பாவம் செய்த காரணத்தினால் எவ்வளவோ ஊர்களை நாம் அழித்திருக்கிறோம். அல்லாஹ் சொல்லுவது, சில ஊர்கள் மிகவும் பாவம் செய்தார்கள். அப்படி பாவம் செய்த காரணத்தினால் நாம் அந்த ஊரை அழித்திருக்கிறோம். அந்த அழித்தலுடைய விளைவாக ஃபஹிய ஹாவியத்துன் அலா உரூஷிகா வ பிக்ரின் முஅத்தலதி வ கஸ்ரின், அந்த ஊரினுடைய முகடுகள் எல்லாம் சரிந்து கிடந்தன, கிணறுகள் எல்லாம் பாழடைந்து போய்விட்டன, மிக உயர்ந்த மாளிகைகள் எல்லாம் இடிந்து சுக்குநூறாகி இருக்கின்றன என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறார். நாம இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சமுதாயத்தை அவர்கள் பாவம் செய்த காரணத்தினால் அழித்ததன் விளைவாக அந்த ஊருடைய முகடுகள் எல்லாம் சரிந்து விட்டது, கிணறுகள் எல்லாம் வற்றி போய்விட்டது, மாளிகைகள் எல்லாம் பாழடைந்து இடிந்து போய் நொறுங்கி போய்விட்டது என்று இறைவன் இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறார். அதே மாதிரி 7வது அத்தியாயத்துடைய 4வது வசனம், வமின் கரியத்தின் அஹ்லக்னாஹா ஃபஜாஅஹா பஅஸுனா பயாத்தன் அவ்ஹும் காயிலூன், இதுக்கு முன்னாடி பாவம் செய்த நபர்கள் எல்லாம் நாம் அழித்தோம் அல்லவா? அப்படி அழித்தது எந்த நேரம் தெரியுமா? அவர்கள் நன்கு ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த இரவு நேரம்.
அதே மாதிரி சில பேர் பகல் நேரத்துல ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரம் நாம இதுக்கு முன்னாடி அளித்த அந்த சமூகங்கள் எல்லாம் இரவு நேரத்தில், அதிகாலை நேரத்தில், பகல்ல அவங்க ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த பொழுது அவர்களை நாம் அழித்திருக்கிறோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அவன் தான் நம்மளை படைச்சான், அவன் தான் நமக்கு வாழ்வாதாரங்களை ஏற்படுத்தி கொடுத்தான். அப்பேற்பட்ட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் வாழ்ந்த ஊரை, நம்முடைய வீடுகளை, நம்முடைய சொத்து பத்துகளை இரவு நேரத்தில் அழிக்கிறான், நாம ஓய்வெடுக்கும் பொழுது அழிக்கிறான், சுபகுடைய நேரத்திலே அல்லாஹ் அழிக்கிறானே. இந்த அழிவுக்கு நாம் நிச்சயமாக பயப்பட வேண்டும். இன்னைக்கு உலக சமுதாயம் இவ்வளவு பாவங்களில் ஈடுபட்டு இருக்கிறோம் அல்லவா? இப்படி ஈடுபட்டு கொண்டிருக்கிற நாம் திடீரென அல்லாஹ்வுடைய அழிவு வந்தால் என்ன செய்வது? 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி சுனாமி வந்தது. அந்த சுனாமி என்கிற ஆழி பேரலையின் தாக்கத்தின் விளைவாக எவ்வளவோ மக்கள் மடிந்து போனார்கள், எவ்வளவோ சொத்துகள் சூறையாடப்பட்டன அந்த அலையினால். எங்கு பார்த்தாலும் அதே பேச்சுதான், சுனாமி வந்துச்சு, சுனாமி வந்துச்சு, சுனாமி வந்துச்சு. இவ்வளவு மக்களை கொண்டடிச்சு விடுச்சு, இவ்வளவு மக்களை வாரி சூட்டி கடலுக்குள்ள எடுத்துட்டு போயிருச்சு. இது மாதிரியான ஒரு அழிவை இன்று இரவு அல்லாஹ்வால் ஏற்படுத்த முடியுமா, முடியாதா? துருக்கியில ஒரு நிலநடுக்கம் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக பல மில்லியன் டாலருக்கு சொத்துகளுக்கு சொந்தமான ஒருவர் சொல்லுகிறார், எனக்கு இவ்வளவு பெரிய அபார்ட்மெண்ட் வீடு இருந்தது, பல சொத்துகள் இருந்தன. அந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது ஏதோ 2 நிமிடங்கள், அவ்வளவுதான். 2 நிமிடங்கள் ஏற்பட்ட அந்த நிலநடுக்கத்தின் விளைவாக அவர் கட்டிய ஒரு 11-12 அடுக்குமாடி கட்டிடமானது சரிந்து விழுந்தது. ரிக்டர் அளவுகோல ரொம்ப பயங்கரமானது துருக்கியில ஏற்பட்டது. அது சரிந்து விழுவதற்கு எடுத்துக்கொண்ட நேரம் 1 மணி நேரம் 30 வினாடிகள். ஏறக்குறைய 12-13 அடுக்குமாடியானது நிலநடுக்கத்தினால சரிந்து விழுந்துச்சு இல்லையா? அது எடுத்துக்கொண்ட நேரம் 1 நிமிடம் 30 வினாடிகள். பல மில்லியன் டாலருக்கு சொந்தக்காரனான நான், என்னை அல்லாஹ் என்னிடத்துல இருக்கக்கூடிய எல்லா சொத்தையுமே பறித்து என்னை நடுத்தெருவில் நிறுத்துறதுக்கு எடுத்துக்கொண்ட நேரம் எவ்வளவு தெரியுமா? 1 நிமிடம் 30 வினாடி. அவர் சொன்னது, அவரே பேட்டி கொடுக்கிறாரு, நான் இவ்வளவு சொத்து பத்துகள்ல இருந்தேன், இவ்வளவு அபார்ட்மெண்ட், இவ்வளவு வீடு, இவ்வளவு இல்லாம இப்ப நடுத்தெருவில் நான் நிக்கிறேன், ஒரு ரொட்டிக்காக அலைகிறேன். இதற்கு எடுத்துக்கொண்ட நேரம் எவ்வளவு தெரியுமா? ரொம்ப நேரம்லாம் இல்ல, 1 நிமிடம் 30 வினாடில அல்லாஹ் என்னை இப்படி கொண்டு வந்துட்டான். சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு உலகத்துல எவ்வளவோ பாவங்கள் மிகைத்து போய்விட்டன. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய அழிவு வந்தால் நல்லவர்களும் அழிக்கப்படுவார்கள், தீயவர்களும் அழிக்கப்படுவார்கள். பொத்தாம்பொதுவாக நபிமார்கள் வாழாத காலத்துல. அப்ப ஆயிஷா அம்மா கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், ஒரு பாவத்துக்காக ஒரு சமூகத்தை அல்லாஹ் அழிக்கிற போது அதுல நல்லவர்களும் இருப்பாங்க தானே, அவங்களுக்கு அந்த பாவத்துல பங்கே இல்லையே, அவங்க அந்த பாவத்தை செய்யலையே, அவங்களும் அழிக்கப்படுவாங்க. ஆமாம் ஆயிஷா, தீமைகள் மிகைத்து விட்டால் அல்லாஹ்வுடைய அழிவு வரும். அந்த அழிவு வருகிற போது நல்லவர்களும் அழிவார்கள், தீயவர்களும் அழிவார்கள். பிறகு அவர்களுடைய எண்ணங்களுக்கு தக்கவாறு எழுப்பப்படுவார்கள் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். இப்ப இவ்வளவு பாவங்கள் நகைச்சிருச்சுல்ல உலகத்துல, இதுக்குன்னு அல்லாஹ் ஒரு அழிவை நாடுனான்னு வைங்கள, எல்லாரும் காலி. ஒருத்தர் மது அருந்துறான், அந்த மதுவை ஒருத்தர் நுகர்ந்து கூட பார்த்திருக்க மாட்டாரு. ஏன்னா இவ்வளவு மது அருந்துறாங்க அப்படின்னு அல்லாஹ் அழிக்க நினைச்சான்னு வைங்க, நுகர்ந்தே பார்க்காதவர் இருக்கிறார்ல, அவர் தான் முதல்ல காலியாவார் அந்த அழிவுல. ஆனா என்ன, அவருடைய எண்ணங்களுக்கு தக்கவாறு பிறகு எழுப்பப்படுவார். எனவே அல்லாஹ்வுடைய அந்த அழிவை நாம் பயப்பட வேண்டும். அந்த வகையில் திருமறை குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வரலாறுகள்ல மிகவும் ஆதியான ஒரு அழிவு எந்த நபிக்குரிய வரலாறு தெரியுமா? நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம். இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரை நம்ம வரலாறு பேச போறதில்லை, நூஹ் நபியுடைய ஒட்டுமொத்த வரலாறு நம்ம பேசல. அந்த அழிவு என்ன, அந்த அழிவு எப்படி, நம்ம என்ன பாடம்? நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்தவரை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து ஒரு 10 தலைமுறை தான் அடுத்து நூஹ் நபி வந்துட்டாங்க. ஆதம் நபி யாரு? முதல் மனிதர். அந்த முதல் மனிதர் வந்து
அடுத்து ஒரு 10 தலைமுறைகள்ல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க. வந்து என்ன சொன்னாங்க மக்களிடத்துல? அன்யஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்குங்கள், ஃபதகூஹு, அவனை நீங்கள் பயப்படுங்கள், வஅதியூன், என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். அவங்க சொன்ன அக்கீதா இதுதான். வேற எதையுமே நூஹ் நபி பேசல. என்ன பேசினாங்க? அன்யஅபுதுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், அல்லாஹ்வை பயப்படுங்கள், என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். இவ்வளவுதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னது. இப்போ ஆதம் நபியில இருந்து ஒரு 10 தலைமுறை டிஸ்டன்ஸ்லயே நூஹ் நபி வந்துட்டாங்கல்ல. அப்படியானால் அவ்வளவு ஆதி காலத்திலேயே அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்தல் இருந்ததா என்றால் நிச்சயமாக இருந்தது. எப்படி அவருடைய இணை கற்பிப்பு தெரியுமா? சூரத்து நூஹ் நீங்க படிச்சு பாருங்க. 71வது அத்தியாயத்துல ஒரு வசனத்துல அவர்கள் வணங்கிய தெய்வங்களுடைய பெயர்களை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். வத்து, சுவா, யகூஸ், யஊக், நஸ்ர், 5 தெய்வங்கள். வத்து, சுவா, யகூஸ், யஊக், நஸ்ர் என்கிற 5 பெயர்களை கொண்ட தெய்வங்களை அவர்கள் வணங்கினார்கள். இவங்கெல்லாம் யாருப்பா? இந்த வத்து யாரு, சுவா யாரு, யகூஸ் யாரு, யஊக் யாரு, நஸ்ர் யாருன்னு கேட்டா பதில் என்ன தெரியுமா சொன்னாங்க? இவர்களெல்லாம் நம்முடைய மூதாதையர்கள். எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல! இப்பதான் ஆதம் வந்து ஒரு 10 தலைமுறை தாங்க போயிருக்கு. இன்னைக்கு நம்ம எவ்வளவோ தலைமுறையா கடந்தாச்சு. ஆதம் வந்து 10 தலைமுறையில அந்த மக்கள் வணங்கிய தெய்வங்கள் பெயர் என்ன? வத்து, சுவா, யஊக், யகூஸ், நஸ்ர், 5 தெய்வங்களை வணங்கினார்கள். கேட்டா இவர்கள் எல்லாம் எங்களுடைய மூதாதையர்கள். ஷைத்தான் எப்படி தெரியுமா போட்டா? 5 பேர் இறந்து போனாங்கல்ல, நல்ல மனிதர்கள் தானே, அவங்களை நீங்க நினைவுபடுத்தணும்னா உங்களுடைய சபைகள்ல அவங்களுடைய சிலைகளை வைங்கன்னு வச்சு மரியாதை தரோங்கிறது நாளடைவுல பரிணாம வளர்ச்சி அடைந்து வணங்குகிற அளவிற்கு போய்விட்டது. அப்பதான் நூஹ் நபி கேட்டாங்க, ஏன்பா மூதாதையர்களை போய் ஏன் வணங்குறீங்க? அல்லாஹ் தானே உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் தானே உங்களை படைச்சிருக்கிறான், அவனதானே நீங்க வணங்கணும், ஏன் இதை போய் வணங்குறீங்க என்று ஆரம்ப கட்ட பிரச்சாரத்தை செய்து கொண்டிருந்தார்கள். ஆரம்ப கட்ட பிரச்சாரத்தில் நூஹ் நபி சில பேர் ஏற்றுக்கொள்ளவும் செய்தார்கள். ஆனால் ஒட்டுமொத்த மக்களுமே அவர்களுடைய அந்த கருத்தை ஏற்கவில்லை. எந்த அளவிற்கு போய்விட்டார்கள் என்றால், நூஹே இதே மாதிரி நீங்க பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்க பின்னாடி உங்களை சேர்ந்து இருக்கிற ஆள்லாம் யார் தெரியுமா? எல்லாம் சார்ந்தப்பட்டவர்கள், எல்லாம் சிறுமை மக்கள். என்னைக்கு சிறுமை மக்கள்ங்கிறது இன்னைக்கு வந்த பிரச்சனை இல்ல, அன்னைக்கு வந்த பிரச்சனை. சிறுமை மக்கள் தான் அவங்களோட இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட போய் நாங்க சேர்ந்து வரதா என்கிற ஒரு குரலை அங்கே ஓங்கி ஒலித்தார்கள். மூதாதையரை வணங்காதன்னு சொல்லிட்டு இருக்கிற உனக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா? நீ என்ன பைத்தியத்துல உளறியா? என்னமா அல்லாஹ் வணங்கணும்ங்கிற, அதெல்லாம் வணங்க முடியாது என்று பைத்தியத்தை சொல்லி அவர்களை புறக்கணித்தார்கள். இன்னும் சில மக்கள் பரிகாசம் செய்தார்கள். 950 வருஷம் நூஹ் நபி வாழ்ந்தது. அவர் வாழ்ந்த வருஷம் எவ்வளவு? 950 ஆண்டுகள். ஏன்னா அன்னைக்கு ஆயுள் அதிகம் தானே, இன்னைக்கு தான் எல்லாம் குறைச்சிட்டான். அப்படியே 950 ஆண்டுகள் வாழ்ந்த காலத்துல அவர்கள் எதிர்த்து பேசியது பெரிய பெரிய சமூக தீமையை பற்றியது அல்ல. அன்னைக்கு பெரிய சமூக தீமைகள்லாம் வரவே இல்லை. ஏன்னா ரொம்ப உலகம் தோன்றிய ஒரு 10 தலைமுறை தானே ஆயிருக்கிறது. அப்பேற்பட்ட நேரத்தில் அவர்கள் எதிர்த்து பிரச்சாரத்தை குரல் கொடுத்தது வெறுமனே ஏகத்துவத்தை பற்றி மட்டும்தான். அல்லாஹ் வணங்க, சிலையை வணங்காதீங்க, அல்லாஹ் வணங்க, சிலையை வணங்காதீங்க. மக்கள் கேட்கல, பரிகசித்தார்கள். 1 வருஷம் போச்சு, 2 வருஷம் போச்சு, 100 வருஷம் போச்சு, 200 வருஷம் போச்சு. நூஹ் நபி போரடிக்கிற அந்த தாவாவுல. ஆனா மக்கள் வரம்பு மீறி அவர்கள் பயங்கரமாக பரிகசித்த காரணத்தினால் அவர் தெரியுமா கேட்டாரு? அல்லாஹ்வே ரப்பி லா ததருனி அல் அருளி மினல் காஃபிரீன தய்யாரா. இந்த பூமியில ரப்பே இந்த காஃபிர்கள்ல நடமாடக்கூடிய ஒரு ஆளை நீ விடாத. ரப்பி லா ததருனி அல் அருளி மினல் காஃபிரீன தய்யாரா. ஒரு ஆளை நீ விடாத. இந்த பூமியில யாரெல்லாம் காஃபிரா இருக்கிறாங்களோ அவங்கள ஒரு ஆளை நீ விடாத என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல கேட்ட உடனேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சமூகத்தை அழிப்பதற்கு ஒரு ஏற்பாட்டை செய்கிறார்.
ஏற்பாட்டை செய்யறதுக்கு முன்னாடி நபி வாழ்ற காலம் இல்லையா, நபி வாழ்ற காலமா இருக்கிறதுனால ரெண்டாவது இவர் கேட்ட துவா என்ன, அலல் அருளி மினல் காஃபிரீன தையாரா, காஃபிர்கள்ல ஒருத்தனை விடாத, முஸ்லிமா இருக்கிறோம்ல எங்களை நீ காப்பாத்தி விட்டுரு என்கிற துணியில கேட்டார்கள். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறானா, நூஹை கூப்பிட்டு நீ ஒரு கப்பலை ரெடி பண்ணுங்க, கப்பலை ஏற்பாடு பண்ணுங்க, அந்த கப்பல்ல உங்களோட இருக்கிற மக்களை எல்லாம் ஏற்றிக்கிறீங்க, யாரெல்லாம் முஸ்லீம்களா இருக்கிறாங்களோ அவங்கள ஏற்றிக் கொள்ளுங்கள், இருக்கிற எல்லா உயிரினங்களையும் ஒவ்வொரு ஜோடியை ஏற்றிக்கங்க. ஏன் தெரியுமா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒட்டுமொத்த மக்களுக்காக அனுப்பப்பட்ட ஒரு தூதர். இப்ப ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்கல்ல, யாருக்கு அனுப்பப்பட்ட தூதர், அரபுகளுக்கு மட்டுமா, ஐரோப்பியர்களுக்கு மட்டுமா, நீக்ரோக்களுக்கு மட்டுமா, இல்ல ஒட்டுமொத்த உலகத்திற்குமே அனுப்பப்பட்ட ஒரு தூதர். அதே மாதிரிதான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அனுப்பப்பட்ட ஒரு தூதர். ஒட்டுமொத்த உலகத்துல எனக்கு 800 கோடி பேர்லாம் கிடையாது, ஏதோ ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் வாழ்ந்திருப்பாங்க, அவ்வளவுதான். அப்படி வாழ்ந்த மக்களை யாரெல்லாம் முஸ்லிம்களா இருக்கிறாங்களோ அவங்கள கப்பல்ல ஏற்றிக்கங்க, இருக்கிற எல்லா உயிரினங்கள்லையும் அந்த ஒரு ஜோடியை நீங்க ஃபுல்லா ஏற்றிக்கங்க. ஏற்றிட்டு பிறகு என்ன செய்யறது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதாவது ஒரு புத்திகத்தி சமாவா அபுவாபா அதாவது வானத்துடைய வாசல்களை அல்லாஹ் திறந்து விட்டு விட்டார். எதுக்கு தெரியுமா, மழை கொட்டு என்று கொட்டுகிறது, பூமியுடைய நீரூற்றை பொங்கி வழியை செய்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். மேல வானத்திலிருந்து மழை கொட்டுகிறது, பூமியில இருந்தும் தண்ணி பொத்துக்கிட்டு நீரூற்று மாதிரி வரும்ல, அது ஆங்காங்கே வருகிறது. இவை இரண்டும் கலந்து ஒரு மிகப்பெரிய வெள்ள பிரளயத்தை உண்டாக்கி அந்த வெள்ள பிரளயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை காஃபிர் மக்களுமே அழிந்து போனார்கள். எந்த அளவிற்கு, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்கல்ல, அவர்களுடைய சொந்த மனைவியே வலரபல்லாஹு மஸலல் லில்லதீன கஃபரு இம்ரஅத நூஹி வ இம்ரஅத லூத் வகானதா தஹத அபுதைனி மின் இபாதினா சாலிஹைனி ஃபலம் யுக்னியா அன்ஹுமா மினல்லாஹி ஷையா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். காஃபிர்களுக்கு உதாரணம் யார் தெரியுமா, வலரபல்லாஹு மஸலல் லில்லதீன கஃபரு இம்ரஅத நூஹ், நூஹுடைய மனைவி ஒரு கெட்ட ஒரு பெண்ணிற்கு உதாரணம். நூஹ் நபி சொன்ன ஏகத்துவத்தை அவர் எடுத்துக்கொள்ளவில்லை, அவர் அழிந்து போனார். மகனை கூப்பிட்டு என் அருமை மகனே நீ வாப்பா என்னோட வந்துரு, அதெல்லாம் முடியாது, வெள்ளம் வந்தா என்ன, இதோ நான் அந்த மலை முகடுகளில் ஏறிக்கொள்வேன் என்றான். மலை முகடுகளையும் தொட்டு அழித்தது அந்த வெள்ளம். கப்பல், அந்த கப்பல்ல செஞ்சு எல்லாத்தையும் ஏற்றிட்டு போனாங்கல்ல, அந்த கப்பல் வெள்ளத்துல மிதந்து தரையில தானே நின்றுக்கணும், கப்பல் போய் நின்று அடையும் தெரியுமா, ஜூதி மலையின் மீது தஞ்சம் அடைந்ததுங்கிற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். இன்னைக்கு அந்த ஜூதிங்கிற பேர்ல இல்ல, ஆனா ஜூதி மலையின் மீது தஞ்சம் அடைந்தது. அது இந்த காகாசியஸ் மவுண்டைன் அந்த இருக்கு இல்லையா, அந்த ஆர்மீனியா, அசர்பைஜான் அந்த பகுதிகள், அந்த மலையின் மீது தஞ்சம் அடைந்தது. அப்ப அதுக்கு மேலே வெள்ளம் போயிருக்கிறது. இவ்வளவு வெள்ளத்தில் ஒட்டுமொத்த மக்களும் அழிக்கப்பட்டார்கள், முஸ்லிம்களை தவிர. பிறகு கொஞ்சம் பேர் இருந்தாங்க இல்லையா, அந்த கொஞ்சம் பேர்ல இருந்துதான் மற்ற மற்ற சமூகங்கள் எல்லாம் உண்டு பண்ணி அந்த கொஞ்சம் பேர், ஒரு 50 பேர் இருந்திருக்காங்கன்னு வைங்க, அந்த 50 பேர் அடுத்த நாள் கொஞ்சம் வருஷத்துல 100 ஆகி 100 200 ஆகி 200 400 ஆகி இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக உலகத்துல பல்கி பெருகி இருக்கிறோம். இப்ப கேள்வி என்ன தெரியுமா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து ஒரு 10 தலைமுறை கேப்ல நூஹ் நபி வந்து சொன்ன பிரச்சாரம் என்னன்னா, நீங்கள் சிலைகளை வணங்காதீர்கள், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காதீர்கள், அப்படி இணை கற்பிக்கிறதுனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை அழித்து விட்டான் என்று இருக்கிறது அல்லவா, அந்த பாடத்தை அப்படியே நமக்கு பொறுத்துங்க. இன்றைக்கு அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற ஒரு பெரிய ஒரு கெட்ட பண்பு இன்றைக்கு உலகத்துல இருந்து கொண்டிருக்கிறதா இல்லையா? பொதுவாக நம்ம என்ன தெரியுமா பேசுவோம், தௌஹீது பேசுகிற நம்ம எங்க இணை வைக்கிறோம், நமக்கு தான் தெரியுமே தர்காவுக்கு போகக்கூடாது, மாற்று மத வழிபாட்டு தலங்களுக்கு சென்று அங்கே போய் வணங்கக்கூடாது, இதெல்லாம் நமக்கு தெரியாதாது ரொம்ப அசட்டையா இருப்போம். ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய நபிமார்களுடைய சைக்காலஜி என்ன தெரியுமா, இந்த ஷிர்க்குங்கிற மேட்டரை எப்போதுமே விடமாட்டாங்க. ஒரு சின்ன உதாரணம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏகத்துவத்தினுடைய நாயகன், ஏகத்துவத்திற்காக பல்வேறு அறிவியல் பூர்வமான வாதங்களை முன்னெடுத்தவர்கள். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆ என்ன தெரியுமா, ரப்பி ஜஅல்
வஜுனுபுனி வபனிய அந்நாபுதல் அஸ்னாம். இது யார் கேட்ட துவா? நீங்களோ நானோ கேட்ட துவா இல்ல, ரசூலுல்லாஹ் கேட்ட துவா கூட இல்ல, இப்ராஹிம் நபி கேட்ட துவா. சிலைகளுக்கு எதிராக சம்மட்கேடி வாதங்களை கொடுத்த இப்ராஹிம் நபி கேட்ட துவா என்ன தெரியுமா? ரப்பி ஜஅல் வஜுனுபுனி வபனிய அந்நாபுதல் அஸ்னாம். இறைவா, சிலை வணக்கத்தை விட்டு என்னையையும் என்னுடைய சந்ததிகளையும் நீ பாதுகாப்பாயாக. யார் கேட்ட துவா? இப்ராஹிம் நபி கேட்ட துவா. இங்க நம்ம இவ்வளவு பேர் இருக்கிறோம்ல, இவ்வளவு நாள்ல சஜிதாவுலையோ கையேந்தி துவா செஞ்ச பொழுதோ, யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் சிலை வணக்கத்தை விட்டு பாதுகாப்பாயாக எத்தனை பேர் கேட்டோம்? ஏன்னா என்ன, அதை விட்டுல நம்ம எவ்வளவோ தூரம் வந்தாச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்ராஹிம் நபி கேட்டாங்கல்ல, ஆனால் அந்த துவா அல்லாஹ்வால் கபூல் செய்யப்படவில்லை. ஏன் தெரியுமா? எந்த இப்ராஹிம் நபி சிலை வணக்கத்திற்கு எதிராக பிரச்சாரம் பண்ணாங்களோ, அந்த சிலை வணக்கத்தை விட்டு என்னையும் என் சந்ததியையும் பாதுகாரியாலான்னு கேட்டாங்களோ, அதே சந்ததி 360 சிலைகளை காபாவிலே வைத்து வணங்கியது. மறந்துடாதீங்க. அதே சந்ததி காபாவுடைய சௌத்துக்குள்ள இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய மகனாரும் ஒரு ஜோசியக்காரரிடத்தில் அமர்ந்து குறி கேட்பதை போல வரைந்து வைத்திருந்தார்கள். வரைஞ்சது யாரு? வெளியாலாம் கிடையாது. ஒட்டுமொத்த அரபு மக்களுமே யாரு? இப்ராஹிமுடைய சந்ததி தானே, இஸ்மாயிலுடைய அந்த சந்ததி தானே. அவர்களும் இணை வைப்பிற்கு தள்ளப்பட்டார்கள். யாரு? சந்ததிகள். ஒருவேளை நம்ம நெருங்கியாச்சு, ஒரு 80-90 நெருங்கிட்டோம், சிலை வணக்கத்தை விட்டு அல்லாஹ் பாதுகாத்துட்டான்னா போதுமா? நம்முடைய சந்ததி இன்னும் ஒரு 50 ஆண்டுகள் கழித்து அவர்கள் வழிமாறினால், இன்னொரு 60 ஆண்டுகள் கழித்து அவர்கள் தடமாறினால் நினைச்சு பார்க்கணும்ல. எனவே சிலை வணக்கம், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற தர்காக்கள் போன்ற இணை வைப்பிலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாக்க வேண்டும். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மரண தருவாயில பிள்ளைங்களை கூப்பிட்டு கேட்டது என்ன தெரியுமா? எனது அருமை பிள்ளைங்களே, மகன்களே, கேட்டது என்ன தெரியுமா? எனக்கு பின் நீங்கள் யாரை வணங்குவீர்கள்? யாக்கூப் நபி அதுக்கு முன்னாடி யாரை வணங்கணும்னு சொல்லியே தரலையா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி தானே, நபின்னா என்ன, அல்லாஹ் தானே வணங்கணும்னு சொல்லி இருப்பாங்க. அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மரண தருவாயில சக்கராத்தோட நேரத்துல நீங்க அப்படி இருப்பா நீ அந்த சொத்தை நீ எடுத்துக்கப்பா, இந்த சொத்தை நீ அதெல்லாம் கேட்கல, எனக்கு பின் நீங்கள் யாரை வணங்குவீர்கள்? பிள்ளைங்க என்ன சொன்னாங்க? என்ன இப்ப கேட்கறீங்க, நீங்க யாருமே சொல்லவே இல்லையா? அப்படியா கேட்டாங்க. உங்களுடைய தந்தையும் உங்கள் மூதாதையர் தந்தையுமான அல்லாஹ்வை தான் நாங்க வணங்குவோம் நாங்க அந்த மக்கள். எப்போ? சக்கராத்து ஸ்டேஜில யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட கேள்வி. ரசூலுல்லாஹ் என்ன 23 ஆண்டுகள் ஃபுல்லா ஏகத்துவ பிரச்சாரம் தான். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தாங்க, எல்லாம் ஏகத்துவம் தானே. அவர்கள் மரண தருவாயில இருக்கும் பொழுது அவர்களுடைய சில மனைவிமார்கள் பேசிக் கொள்கிறார்கள், அந்த ரோமாபுரியில இருந்த அந்த கிறிஸ்தவ ஆலயத்துடைய அழகும் கம்பீரமும் அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சுன்னு அந்த ஆலயத்தை பற்றி பேசுகிறார்கள். அப்ப ரசூல் என்ன சொன்னாங்க? அல்லாஹ் யூதர்களையும் நசாராக்களையும் நாசமாக்கட்டும் நாங்க. ஏன்? அவர்கள் தங்களுடைய இறை தூதர்களுடைய அடக்க ஸ்தலங்களை வணக்க ஸ்தலங்களாக மாற்றிவிட்டார்கள். ஒரு இறை தூதரை கொண்டு போய் அடக்கம் பண்ணுனா அங்க போய் என்ன பண்ணிட்டான்? வழிபாடு பண்ணி வணக்க ஸ்தலமா மாத்திட்டான். அதனால அல்லாஹ் நாசமாக்கட்டும் நாங்க. எப்போ? ஆரம்பகால பிரச்சாரம் இல்லை, ரசூலுல்லாஹ்வுடைய ஆரம்பகால பிரச்சாரம் இல்லை, இறுதி சக்கராத்துடைய நேரத்துல ரசூலுல்லாஹ் இப்பேற்பட்ட ஒரு பிரச்சாரத்தை அங்க மனைவிமார்கள் மத்தியில செய்கிறார்கள் என்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு நாம் ஒருபோதும் இணை கற்பிக்க கூடாது. ஒருவேளை இணை கற்பித்தலுக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழிக்க நாடினால் நாமும் அதில் அழிந்து போவோம். அதற்கு முன்பாக படைத்த ஏக இறைவனாகிய அல்லாஹுவை மட்டுமே வணங்கி அவனுக்கு எதையும் இணையாக்கிவிடக் கூடாது. இணையாக்கிவிட்டால் நாளை மறுமையில படுபயங்கரமான நஷ்டம். ஒருவேளை அடுத்தவர்களுடைய இணை கற்பிப்பிற்கு நம்மை அல்லாஹ் அழித்தாலும் நாமும் அதுல மாண்டு போவோம். ஆனால் நம்முடைய எண்ணங்களுக்கு தக்கவாறு எழுப்பப்படுவோம் அல்லவா? எனவே இதை கவனத்தில் வைத்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சமூகத்தில் அழிச்சாங்க இல்லையா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அதுல இருந்து நாம் பெறுகிற பாடம், ஏக இறைவனாகிய அல்லாஹ்விற்கு நாம் ஒருபோதும் இணை கற்பிக்க கூடாது.
இணை கற்பிக்கிறதுனா வெறுமனே மாற்று மத வழிபாட்டு தலங்கள், கோயில், சர்ச் அப்படி போறது மட்டுமல்ல, இங்கே தர்காக்களில் மற்ற இடங்களில் சமாதி வழிபாடு, மற்றபடி இறந்து போனவர்களிடத்தில் அழைத்து பிரார்த்தனை செய்வது, அவர்களுக்காக நேர்ச்சை புரிவது, அவர்களுக்காக இபாதத்துகளை செய்வது, இது போன்ற எந்த இணை வைப்புகளில் இருந்தும் நாம் என்ன பண்ணணும்? நாம் விடுபட்டு முற்றிலுமாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு முஸ்லிமாக நாம் வாழ வேண்டும் என்கிற ஒரு பாடத்தை எங்கிருந்து பெறுகிறோம்? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த அழிவிலிருந்து பெறுகிறோம். நாம தௌஹீதுவாதிகள், குர்ஆன் ஹதீஸை பேசுறோம், நமக்கெல்லாம் இதை பத்தி அறிவு நிறைய இருக்கிறது, நாமளா தர்காவுக்கு போவோம், நாமளா சிலையை வணங்கிறோம்னு யோசிக்கிறாதீங்க. அப்படி யோசிக்க கூடாது. ஏனென்றால் கேட்ட இப்ராஹிம் நபியுடைய சந்ததிகளே இணைவிப்பிற்கு தள்ளப்பட்டார்கள். ரசூலுல்லாஹ் இறுதி காலத்துல பேசினதே ஷிர்க்க பத்தி தான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இறுதி காலத்துல பேசுனது ஷிர்க்க பத்தி தான். எனவே அந்த ஷிர்க்கிலிருந்து முற்றிலுமாக விலகி அல்லாஹ்வை மட்டுமே வழிபடக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவருமாக அல்புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன